மதுரை புளியங்குளத்தைச் சேர்ந்த 20 பேர் கடந்த 2012ஆம் ஆண்டு தேவர் ஜெயந்தி விழாவுக்கு சென்றுவிட்டு வேனில் சொந்த ஊர் திரும்பிய போது மதுரை ரிங் ரோடு அருகே வேன் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதில் 20 பேரும் உடல் கருகிய நிலையில் ஒருவர் பின் ஒருவராக 10க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேல அனுப்பானடியைச் சேர்ந்த ராமர் என்கிற குட்டராமர் உள்ளிட்ட 11 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். பாதுகாப்பு கருதி 2020ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கு விசாரணை கரூர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட குட்டை ராமர் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு திங்கட்கிழமை தனது கூட்டாளியான கார்த்திகேயனுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டார். கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தடாகோவிலை அடுத்த தேரப்பாடை பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது இவர்களை பின்தொடர்ந்து ஜீப்பில் வந்த நபர்கள் வழிமறித்து இருவரையும் பயங்கர ஆயுதங்களால் வெட்டியுள்ளனர். இதில் தலை சிதைக்கப்பட்ட ராமர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடன் வந்த கார்த்திக் வெட்டுக்காயங்களுடன் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரவக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் ராமரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த கார்த்திக் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரவக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தேவர் ஜெயந்தி விழாவுக்கு சென்று திரும்பியவர்களின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்துக்கு பழிக்கு பழிவாங்கும் விதமாக குட்டை ராமர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அருள் செல்வன்.